நல்லா இருக்காப்பா? சூப்பராக இருக்குமா? பாருங்க, நல்லா இருக்கா? சுட சுட இந்த மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். காய்கறியோடு சேர்த்து சாப்பிடையில அவ்வளோ அருமையாக இருக்கும். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்கிறோன்னு பார்ப்போமா? எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் தான் அது. ரொம்ப நாளாக அது செஞ்சு, உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால எப்போயாவது தான் ஏதாவது செய்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மழை வேற பெய்யுது. டெய்லி ஈவினிங் டைமில் மழை வந்துடுது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறோன்னு பார்ப்போமா? எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கடலை மாவு இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டில் ரெடி பண்ண கடலை மாவு தான். கடலை பருப்பு வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சி எல்லோரும் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கடலை மாவு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் இதால் 2 கப் எடுத்துக்கிட்டேன். அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். வெஜிடபிள் போண்டான்னா ரொம்பவே பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு. வருஷ கணக்கே ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது செஞ்சு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, அதையுமே சின்ன சின்னதாக பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 6-7 பீன்ஸு, அதையும் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 4 சிட்டு பல்லாரி, அதையுமே நீல வாக்கில் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், அதையுமே பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த போண்டா. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பூண்டு பல் ஒரு 6-7 பல் பூண்டு. இதில் நான் ஆல்ரெடி பாருங்கள், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதை இடிச்சிட்டேன். அது கூடவே இந்த 6-7 பல் பூண்டையும் போட்டு நசுக்கிடலாம். மழை பெய்கிற சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? நல்ல மழை, வானம் ஒரே இடி இடிச்சுக்கிட்டு அவ்வளோ மழை பெய்யுது. இந்த வெஜிடபிள் போண்டாலாம் பழைய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஆனால் பழசாக இருந்தாலும் எப்போ சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் போட்டுட்டு உப்பு போட மறந்துட்டோம்னா வாயில் வைக்கவே முடியாது. எவ்வளோ ஜாமான் போட்டாலும் உப்பு தான் முக்கியமாக. எவ்வளோ பொருள் போடுறோம், எல்லாத்தையும் விட இந்த உப்புக்கு எவ்வளோ பவர் இருக்குது. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது உண்மை. உப்பு இல்லைன்னா சாப்பிடவே முடியாது. கைனி பானைக்கு தான் போகும். தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான். மஞ்சத்தூள் கொஞ்சம். ரொம்ப நாள் ஆகுதா, அதான் சிலதை மிஸ் பண்ணுறேன். ஞாபகம் டக்கு டக்குன்னு போடுறேன். இப்போ எண்ணெய் வேறு காய வச்சுட்டேன். பிணைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணியை நிறையா ஊற்றிடாமல் பிணைஞ்சி பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கணும். பாருங்கள், மாவை விட காய்கறி தான் அதிகமாக இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ காய்கறி இருக்குது பாருங்கள். எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டினோம்னாலுமே நிறைய வந்துடும். இந்த பக்குவம் போதுங்க. இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள், இப்படி அள்ளி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை, நைட் நேரத்தில் மழை பெய்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. எல்லாம் மத்தியானம் நல்ல வெயில் இன்றைக்கி பகலில் எல்லாம் வத்தல் வடகம் எல்லாம் காய வச்சு எடுத்துட்டோம். இப்போ பொழுது போய் மானம் நல்லா பிடிச்சிக்கிட்டு பெய்யுது. இது மாதிரி பொழுது போய் மழை பெஞ்சால் கூட நல்லாயிருக்கும். பகலில் நம்ம வேலைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வேலை பாட்டுக்க கரெக்டாக போகும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, போண்டா போட்டுருவோமா? பாருங்க, இப்படி அள்ளி உருட்டியெல்லாம் போட வேண்டாம், இப்படி போட்டுக்க வேண்டியதுதான். அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். இந்த மழைக்கும் இந்த காய்கறி போண்டாவுக்கும் சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ ஒரு சைடு வெந்தோடனே பரட்டி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். வெஜிடபிள் போண்டா அருமையாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் அள்ளிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரித்து எடுத்தாச்சுன்னு. அவ்வளோ அருமையாக இருக்கும் வெஜிடபிள் போண்டா. பாருங்கள், நல்லா இருக்கா? சுட சுட இந்த மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும்.
இதே மாதிரி மீதி மாவையும் போட்டு எடுத்துகிட்டு ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்ருவோமா. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் காய்கறியோட அந்த தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். அப்பா சரியான இடிச்சுக்கிட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வாங்க இப்போ போய் அம்மா அப்பாவுக்கு சுட சுட கொடுத்துருவோம். என்னம்மா பண்ணுறியா? அப்படியே ஒரு வாழ்த்து சொல்லிடலாமாம்மா? சொல்லிடுவோம்மா. கெட்டி உருண்டை பிடிச்சாவோ அதை பார்த்துக்கிட்டு கொண்டுருக்கேன். இங்கே பாரு கெட்டி உருண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உருண்டை. அதான் சுட சுட பிடிச்சி இருக்குது கெட்டி உருண்டை. அதை தான் பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கேன். ஆமாம். அடுத்தது தட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லடா தட்டடைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேம்மா, நம்ம வாழ்த்து சொல்லிடலாம். ஒருத்தவங்க ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சாந்திங்கிறவங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்க சொல்லியிருந்தாங்களாம், நான் கவனிக்கலை. நேற்று பார்த்தேன் கமெண்ட்ஸில். அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு உடம்பு நல்லபடியாக போயிடணும், குணமாகிடணும், சட்னா குணமாகி நல்லபடியாக நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் கெட்டி உருண்டை, முறுக்கு, மசாலா, மாவு ஐட்டம்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள் மழையை. என்ன பண்ணுறிய மழையில்? பயங்கர இடி இடிக்குது. இங்கே பாருங்கள் மழையை அப்படின்னு காமிக்கிறோமா, சரியான மின்னல். டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டேன். இதாங்க வெஜிடபிள் போண்டா போட்டேம்மா. என்ன போட்டேன்? வெஜிடபிள் போண்டா போட்டு ரொம்ப நாள் ஆகுது இல்லையா, நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்கு. ஆமாம், சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. அவ்வளோ காய்கறியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க. நல்லா சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. சட்னி பண்ணுவாங்க. எப்பா நானும் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. அப்படியே சூடாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். பார்த்தீங்களா, நிறைய காய்கறி. இதில் இன்னும் முட்டைக்கோஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஆமாம், முட்டைக்கோசெல்லாம் போட்டால் அருமையாக இருக்கும். ஆமாம், இப்போ ரொம்ப சுவையாக இருக்குது. சட்னிக்கும் இந்த போண்டாவுக்கும் அருமையாக இருக்குது. அதான் அருமையாக இருக்குப்பா போண்டா. மழையும் இடியும் இருக்குது. போண்டா பட்டு சாப்பிட்றது ரொம்ப இது அருமையாக இருக்குது. போண்டாவும் நல்லா சூப்பராக இருக்குது. விஷயம் நல்லா இருக்குது. சட்னிக்கும் இருக்கும் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மழைக்கு தகுந்த பழம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். போய் சாப்பிடுங்க. பாய்.